வாசிக்கிறாலும் எழும்பி வாசிங்க. ஆனா இப்போ நிறைய பழைய ஏற்பாட்டில் தேடும்போது வாசி வாசிமா வாசி வாசி. வெரி குட். லில்லி டீமுக்கு ஒரு பாயிண்ட். நீங்க ரெண்டாவது பண்ணீங்க அவ்வளவுதானே இல்லையா? அப்படியா? சரி ஓகே. அடுத்த வாசிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சவுல். டேய் பவுல் அமைதியாடா. டேய் அமைதியாடா. அடிக்கடி பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். வாசிக்கிறாலும் எழும்பிருங்க. ஓகே வாசிமா. ஓகே கிளாப் கிளாப் கிளாப். வெரி குட். அவங்க ரோஸ் ஒரு பாயிண்ட். சரி பைபிள் போடுங்க. சுக்கான். ஆத்தியோட சுக்கு இல்ல. இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் நான் தரேன். ஆனா டைம் உண்டு. சிறிது நேரத்தில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணப்படும். சுக்கான் 10 9 8 7 வாசிக்கல. வாசி வாசி வாசி. சத்தம் வாசி. சூப்பர். அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த வசனம் இருக்கு. அப்படிதானே? வெயிட் பண்ணுமா மைக் வாசி. வீணோக்காக ஒரு பாயிண்ட் கிடைக்காம இருக்கலாம். ஆனா அவங்க 5 பாயிண்ட் தூக்கிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? கப்பல்களின் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஓகே 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. அடுத்த क्वेश्चनக்கும் 5 பாயிண்ட்ஸ் தான். பைபிள் போடுங்க. வளையல். வளையல் கையில இருந்து எடுத்து காட்ட விடாது. பைபிள்ல இருந்து எடுத்து காட்டு. நேரத்துக்கு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் பைபிள் வாசிச்சிருக்கலாமா? இல்லையா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் now. 10 9 8 7 6 5 4 3 2 1. எடுத்தாச்சா? எடுத்து வாசி. எடுத்தா வாசிக்கலாம். ஆனால் பாயிண்ட் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் ஒரு ராக்கெட் கிளாப் தரோம். யாருக்கு வேணும்? எடுத்தாச்சா? சரி எடுத்துட்டாங்களா? நெக்ஸ்ட் எடுத்துட்டாங்களா? எடுத்துருக்காங்களா? சொல்லலாமா? அது எங்க இருக்கு? என்ன சொல்லலாம்? அப்ப கிளாஸ் நல்லா சொல்லிருக்கோம். வேற எங்க இருக்கு எனக்கு தெரியாது. எனக்கு ஆசையா இருக்கு. வளையலுக்கு எதுக்கு மொபைல்ல கூட சொல்லி வைக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாராவது கண்டுபிடிச்சீங்களா? இல்லையா? சரி. வெள்ளி காசு. டைரக்டர் யாரு எடுத்தது? விட்டு வேற யாரும் வாசிமா. நீங்களே வாசிங்க. அதிகாரம் ஆதியாகமம் 37:28 ஒரு கிளாப் பண்ணுங்க. யாரு கொடுத்தாங்க?
அந்த கதை தெரிஞ்சனால தான் எடுத்து வாசிச்சேன் இல்லையா, சும்மா எடுத்தியோ? ஓகே சரி, வெரி குட். வேற யாராவது பாயிண்ட் கொடுத்துருங்க. அந்த டீம் விட்டு வேற யாரும் சொல்லி கொடுக்காத, சரியா? ஆக்சுவலா டைரக்டர்ஸ் எந்த டீமும் கிடையாதுண்ணா. நீங்க வந்து இங்க நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்க்கணும். நீங்களே சட்ட ஒழுங்கு உண்டு பண்ணக்கூடாது, ஒழுங்கு இல்லாம. ஆலிஸ் யாராவது சொல்லி கொடுத்தாலும் கவனிச்சுக்கணும். சரி சொல்லியாச்சுல. நெக்ஸ்ட் ரெடியா? சிங்காசனம். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. ரோஸ் நல்லா பைபிள் படிக்கிறீங்களா? சரி, வேற யாராவது எடுத்தீங்களா? எடுத்தீங்கன்னா வாசிங்கம்மா. உடனே ரசிகாக்காக ஒரு பைபிள் கொடுங்க. ஓகே, அவங்க எடுத்துருக்காங்க. ஓகே, கிளாஸ் உட்காரு. வேற யாராவது எடுத்தீங்களா? சரி, ஓகே. சரி, இங்க முன்னாடி ஒரு சின்ன குழப்பம் நடக்குது. ஹலோ சார், திரும்பி இருங்க சார். திரும்பி சார். அதாவது இவங்க அண்ணனும் தங்கச்சி ஒரே டீமா? அவங்க கூட வந்திருப்பாங்க. சரி, வேற டீம் வரியா? சரி, பைபிள் கொடுங்க. லாஸ்ட் क्वेश्चन. ஞான பாட்டு. உன்னத பாட்டு இல்லை. எடுத்தீங்களா? Countdown start. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எடுத்தீங்களா? வேற என்ன எடுத்தீங்களா? அதிகாரமா எபேசியர் 5:19 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஆகும். ஓகே, இப்போ இவங்களுக்கு பாயிண்டா? அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. ஓகே, சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. நான் ஒன்று சொல்லி முடிச்சிட்டேன், அதுக்கு பிறகுதான் அது கிடைச்சது. ஓகே, ஆனா உங்களுக்கு ஒரு ராக்கெட் குள்ள சரியா? அந்த டீமுக்கு கொடுத்துடலாம். எக்ஸலன்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட்.